எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இட்லி ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த இட்லி எப்படின்னா, அதாவது ஆட்ட வேண்டாம், அரைக்க வேண்டாம், உளுந்து ஊற வைக்க வேண்டாம், அதை புளிக்க வைக்க வேண்டாம். இதெல்லாம் செய்யாமல் ஒரு இட்லி அப்படிம்பீங்க. கண்டிப்பாக உடனடி இட்லி, ரொம்ப ஈஸியான ஒரு இட்லி. உங்களுக்கு இட்லி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த இட்லி செய்யலாம். நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சட்னி ஒன்று செய்வேன். அந்த காட்ட சட்டமான சட்னிக்கு அந்த இட்லிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சட்னி, அதாவது இந்த இட்லிக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் புளிக்க வைக்காமல் உடனே செய்கிறோம். இட்லி சாப்பிட்டா இருக்கும், ஆனால் அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால நல்லா காட்ட சட்டமாக புளிப்பாக காரமாக சட்னி அரைச்சா தான் அந்த இட்லிக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த இட்லியும் அந்த சட்னியும் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க, அது எப்படி செய்யுது அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல்லை அழுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அவல் இட்லி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 கப்பு அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல். கெட்டியான அவல் வாங்கக்கூடாது, லேசான அவல் தான் வாங்கணும். நான் லேஸ் அவல் தான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். தூசி தோலெல்லாம் இருக்கும், நல்லா அலசி எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம அவளை நல்லா அலசி இருத்து கொண்டாந்தாச்சு. இருத்து விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 1 கப்பு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டு நல்லா இதை கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி சும்மா லைட்டாக தான் கலக்கணும். ரொம்ப போட்டு இப்போவே கலக்குனிங்கன்னா ஊறாது அவள். லைட்டாக அந்த மாதிரி பரட்டி விட்ருங்க. போட்டு பரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி அமுத்தி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இது நல்லா ஊறிடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம அவள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் இதை நல்லா நைஸாக, அதாவது மாவு மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அமுத்த முடியலன்னா அப்படி கையில் விட அப்படி கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டணும். நம்ம கையில் பிணைஞ்சு பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக பிணைஞ்சிக்கணும். 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். 1லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி விடணும். இதுக்கு தண்ணி அளவுகள்லாம் வேண்டாம். நம்மளுக்கு இட்லி மாவு மாதிரி அந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இந்த மாதிரி இதில் நம்ம 1 கப்பு அவல் சேர்த்துருக்குறோம். 1 கப்பு தயிர், 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு, கல் உப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். மொத்தம் 2/2 கப்பு தண்ணி விட்டுருக்குறேன். இது நான் ரவையெல்லாம் ஊறணும். ஊறும் பொழுது இன்னும் கெட்டி வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி எவ்வளோ அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இது நம்மளுக்கு மொத்தத்தில், அதாவது இட்லி மாவு மாதிரி வேணும் பக்குவம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான வேலைங்க. மாவு அரைச்சி செய்கிறத விட இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இட்லின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மாவு ஆட்டாமலே இட்லி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப அருமையாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை மறுபடியும் 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அது ஊறுறதுக்குள்ள சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்கிற அந்த இட்லிக்கு நல்ல காட்ட சட்டமாக இருக்கணுங்க சட்னி. அதாவது தேங்காய் சட்னியோ சிம்பிளாக நம்ம அரைச்சாலும் நல்லா இருக்காது, தேங்காய் சட்னியும் நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாவை புளிக்க வைக்காமல் உடனே இட்லி ஊற்றுறோம். அப்போ நம்ம தயிர் ஊற்றுறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆனால் அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்கு நான் செய்கிற மாதிரி இந்த இட்லிக்கு சட்னி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு. நம்ம வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்கிற வெளியில் குருவி சத்தமெல்லாம் நல்லா கேட்குது. பெரிய வனக்காட்டில் இருந்து கத்துற மாதிரி நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப இனிமையாக இருக்குது. கடலைப்பருப்பு, ஒரு 10 வரமிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகா நல்லா செவக்கணும். அது பாதி வதங்கின உடனே
ஒரே ஒரு ஸ்பூனு வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வர கொத்தமல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் இந்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா சடன்னு தெரிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சட்னி வாடையாக இருக்கும். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக புளி, இந்த அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, இப்போ அடுப்பை தூண்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா சாட்டமாக சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இந்த சட்னியை வச்சுக்கிட்டு எவ்வளோ வேணாலும் இட்லி, தோசை, நல்ல சாதாரணமான இட்லி தோசைக்கு கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இந்த அவல் இட்லிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி இதை ஆற வச்சு அரைக்கணும். இப்போ இதில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி சட்டியில் வச்சு தண்ணி வைக்கிறேன், இருக்கட்டும். அடுப்பு குறைச்சி நம்ம ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையை போட்டு இதில் கொஞ்சம் போல் அப்பச்சோடா போட்டுக்கோங்க. அதான் குக்கிங் சோடா. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் இட்லிக்கு. பாருங்கள், அதாவது தண்ணியாக இருக்கக்கூடாது. ரவையை அவளும் சேர்த்துருக்குறோம். தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி வந்து நொசநொசன் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கலக்கி வச்சுக்கோங்க. கெட்டியாக கலக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். நம்ம வைக்கும் பொழுது இதை தூக்கி உள்ளே வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போதும். நான் வேக விட்டு காட்டுறேன். அதுக்குள்ளார நம்ம வதக்கி வச்சிருந்த சட்னிக்கு இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி இதில் ஒரு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சட்னியை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த சட்னியை. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சட்னி ரெடி. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அப்போ சொல்லுவீங்க இந்த சட்னி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. இப்போ இது இருக்கட்டும். இட்லி வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள். இது வந்து உடனே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. இட்லி எடுத்துக்கலாம். அது நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இட்லி. நம்ம நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது இட்லி. நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம தொட்டு பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும். செமையாக இருக்குதுங்க இட்லி. வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி மகுந்துக்கிட்டு வருது பாருங்கள். எடுக்கையில் எப்படி நல்லா அப்படியே பூ மாதிரி மகுந்து வருது. இதுக்கு நம்ம அரைச்சி வச்ச அதாவது மிளகா, கொத்தமல்லி, நம்ம வந்து அரிசி மாவில் செஞ்ச மாதிரியே நல்லா வெள்ளையேன்னு செமையாக வந்திருக்குது. அதுக்கு வர கொத்தமல்லி சட்னி. இது வந்து ஆட்ட வேண்டாம், அரைக்க வேண்டாம், உளுந்து வேண்டாம், புளிக்க வைக்க வேண்டாம். உடனே உங்களுக்கு இட்லி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி உடனே நீங்கள் கலக்கி செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வேணும்னா விட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். நான் எதுவுமே விடலை, கரெக்டாக இருக்குது எனக்கு. அதாவது 10 மிளகா போட்டோம், புளி போட்டோம், காரங்கிறது தெரியல, நல்லா இருக்குது. உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்கள் நான் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த இட்லி. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கணும். கொஞ்சம் போல் இந்த சட்னி இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே இதை பார்க்கையிலே நாவல் எச்சு ஊறும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.